ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 3ல தொடர்ச்சியாக 7வது கேள்வியிலேருந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த 7வது கேள்வியை பார்த்தீங்கன்னா 0.15 கிலோகிராம் திணிவுள்ள கிரிக்கெட் பந்து ஒன்று துடுப்பாட்டக்காரரினால் அடிக்கப்படுவதற்கு சற்று முன்பாக 20 மீட்டர் செகண்ட் -1 என்ற கதியுடன் செல்கிறது. அவர் அடித்த போது துடுப்பினால் பந்து மீது உயற்றப்படும் விசை எஃப்பின் காலம் T-உடனான மாறல் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பந்து எதிர் திசையில் பின்னதைக்கும் எனின் அடித்து சற்று பின்னர் கிரிக்கெட் பந்தின் கதை கேட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தந்திருக்காங்க, இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்டா செய்த ஒரு கேள்வி மாதிரி தான். என்னது எஃப்டி கிராஃப். ஸோ எஃப்டி கிராஃப் எங்களுக்கு தெரியும் என்னது, அதோட ஏரியா வந்து இம்பல்ஸ், அதாவது கணத்தாக்கத்தை தரப்போகுது. ஸோ கணத்தாக்கு எதுக்கு சமனா இருக்க போகுது, டெல்டா எம்பி, அதாவது உந்த மாற்றத்துக்கு சமனா இருக்க போகுது. ஸோ இப்போ இதுல உந்த மாற்றத்தை பார்க்க போறோம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், கவனமா இருக்க வேண்டிய விஷயம், ஆரம்பத்துல 20 மீட்டர் செகண்ட் -1 வருது. அடிப்பட்ட பிறகு என்ன நடந்திருக்கு, பந்து எதிர் திசையில் பின்னடிச்சு இருக்கு. ஸோ இது முக்கியமான விஷயம். ஏன்னா வரும்போது ஒரு திசையில வருது, போகும்போது என்ன நடக்குது, எதிர் திசையில போயிருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப அடுத்ததை பார்ப்போம். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது விசை எந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், பந்துல தொழிற்பெற்ற விசை தான் கேட்டிருக்கு, தந்திருக்கு உங்களுக்கு கிராஃப்ல. ஸோ கட்டாயம் என்ன நடக்குது, இப்போ உதாரணமா இந்த பக்கத்துல வார பந்த நான் இந்த பக்கத்துக்கு, அதாவது எதிர் பக்கத்துக்கு நான் அனுப்பணும்டா என்னவா இருக்கணும், கட்டாயமா இந்த திசையில நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்திருக்கணும். இந்த பக்கத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுத்திருந்தா தான் இவ்வாறு வருகின்ற வெலோசிட்டியை நான் குறைச்சு இந்த பக்கத்துக்கு அனுப்பிடலாம். ஆகவே எந்த பக்கம் உந்த மாற்றம் விசை வந்து எந்த திசையில நடந்திருக்கும், உந்த மாற்ற வீதத்தின திசையில. அதான் நியூட்டன் விதி, உந்த மாற்றம் நடைபெற்ற திசையில தான் விசையும் நிகழ்ந்திருக்கும். சோ விசை இந்த பக்கம், உந்த மாற்றம் எந்த திசையில தந்திருக்கும், இந்த பெருமானம் எந்த டிரெக்ஷன்ல நடந்திருக்கு, டெல்டா எம்பி, இதுவும் இதே டிரெக்ஷன்ல தான் நடந்திருக்கணும். ஏன்னா விசை இந்த பக்கம் தான். சோ விசை இந்த பக்கம்டா, வலது பக்கம்டா, உந்த மாற்றமும் எந்த பக்கம், அதே பக்கம் தான். விசை தொலைப்படுற அதே பக்கத்துல தான் உந்த மாற்றம் தொலைப்படும். இதுதான் நியூட்டன் செகண்ட் லோ. ஸோ பெயின் இதுல நான் வந்து எல்லா பக்கத்தையும் எதிர்பக்கம் இந்த பக்கத்துல வருது அப்படியெல்லாம் சொல்றேன்டா, இதுல கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா ரெண்டும் எதிர்பக்கம். இப்ப டிரெக்டா ஈக்குவேஷனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும், இதுல நீங்க ஒழுங்கா ஒண்ட பிளஸ் மற்றது மைனஸ் நீங்க ஒழுங்கா எடுத்தீங்கன்னாவே விட வந்துடும். ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட், எதுக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணுவீங்க, மைனஸ் ஏன் இதுக்கு மைனஸ் போட்டு ஈக்குவேட் பண்றோம், அப்படியான குழப்பங்கள் வரக்கூடாது. ஏன் டிரெக்டா ஈக்குவேட் பண்றோம் அதுக்காகத்தான் நான் சொல்றேன். என்னது, இந்த உந்த மாற்றம் பெருமானம் எந்த டிரெக்ஷன்ல நடந்திருக்கு, இந்த திசையில தான். அதோட பாத்தீங்கன்னா அதாவது எதிர் திசையில, அந்த பந்து வந்த திசைக்கு எதிர் திசையில, பந்து வந்தது இந்த பக்கம், எதிர் அடிபட்டு போனது இந்த பக்கம். ஸோ இவ்வளவு கிளியரா இருந்துச்சுன்னா சரி. ஸோ இப்ப நாங்க ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா படத்துல காட்டின மாதிரி 20 மீட்டர் செகண்ட் -1 வருது, அடிபட்டு என்ன நடந்திருக்கு, இந்த பக்கமா வீண்ட போயிருக்கு. சரி, இப்ப இதுக்கு பார்ப்போம். ஸோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, ஐ எந்த பக்கம், வலது பக்கம். ஸோ இப்ப எங்களுக்கு தெரியும் ஐ வந்து எப்படி காணலாம், இம்பல்ஸ அந்த வரைபிண்ட எஃப்டி கிராஃப்ன ஏரியா. ஏரியா என்னவா இருக்க போது, half into 0.001 நேரம் உயரம் வந்து, அதாவது எஃப் வந்து எவ்வளவா இருக்குது, 13,500. ஸோ சுருக்கினீங்கன்னா 6.75 வருது. ஸோ இப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா டெல்டா எம்பி. ஸோ கணத்தாக்கு என்னவா இருக்க போது, உந்த மாற்றத்துக்கு சமனா இருக்க போகுது. ஸோ உந்த மாற்றம் என்ன, இறுதி உந்தம் செய்ய ஆரம்பம், அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம்னா கவனமா இருங்க. எது என்ன சேஞ்ச் கேட்டா, வெலோசிட்டி சேஞ்ச் என்ன, ஃபைனல் வெலோசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலோசிட்டி. ஸோ இறுதி செய்ய ஆரம்பம், இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். ஸோ இறுதி உந்தம் செய்ய ஆரம்பம், இந்த அதுலயும் எம்ம காமனா எடுத்தோம்னா என்ன வரப்போகுது, கவனமா இருங்க. இந்த பக்கமா தான் எடுத்துட்டு இருக்கோம், ஏன்னா ஐ வந்து எங்களுக்கு இந்த பக்கம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பி மைனஸ் யூ, யூ போடும்போது என்ன செய்யணும், மைனஸ் கொடுக்கணும். அதுக்கான ரீசன் என்ன, நான் எல்லாமே வலது பக்கம் எடுத்திருக்கேன். ஆனா இனிஷியல் வெலோசிட்டி எந்த டிரெக்ஷன்ல இருக்கு, இந்த பக்கமா இருக்கு. சோ அதனால தான் டிரெக்ஷன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். தச்சில நீங்க இதுல மைனஸ் போடாட்டி வேற ஒரு ஆன்சர் இருக்கு, அந்த ஆன்சரும் அங்க விட போகுது, விடையிலே இருக்கு. அதனால தான் என்ன நடக்கணும், மைனஸ் போடணும். சோ இப்ப பார்த்து நீங்க இதுல 6.75 போடலாம். இல்ல இது ஐக்கு நீங்க பிரதியிடும் போது ஐக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ன 6.75, அதுல நீங்க பிளஸ் மைனஸ் போட தேவையில்லை, மைனஸ் போட தேவையில்லை. அதுக்கான ரீசன் என்ன, 6.75 எந்த டிரெக்ஷன், இந்த பக்கம் தான். தச்சில நீங்க மாறி எடுத்தீங்கடா,
ஐய வந்து இந்த பக்கமா நீங்க ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா இந்த ஐயின் இடத்துக்கு போடும்போது மைனஸ் பண்ணணும். ஆனா வி இடத்துல போடும்போது மைனஸ் பண்ணணும். ஏன்னா வி வந்து மெட்ரியலிஸ். ஆனா யூன்ற இடத்துல மைனஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பக்கமா எடுத்தால் நான் இந்த பக்கம் எடுத்திருக்கேன், வலது பக்கத்துல எடுத்திருக்கேன், ஐ தொழிற்பெற திசையில எடுத்திருக்கேன். ஆகவே என்ன செய்யலாம், ஐக்கு வந்து 6.75 பிளஸ்ல தான் வரப்போகுது. ஸோ இப்போ அதை எடுத்துட்டோம். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது, மேத்ஸ் தெரியும் 0.15 வி மைனஸ் யூக்கு தான் நான் கவனமா இருக்கிறேன். எதிர் திசைன்னு வந்தனால என்ன நடக்கும், -20 தான் வரப்போகுது. ஸோ அதை எடுத்துட்டீங்கன்னா சரி, அடுத்த லைன் என்ன வரப்போகுது, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா v is equals to 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணிட்டு வரப்போகுது. ஸோ இதுல முக்கியமான விஷயம், டிரெக்ஷன் மாறுறதுனால கவனமா நீங்க இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து வெக்டர், ஒரு ஈக்குவேஷன்ல வெக்டரை நீங்க போடுறீங்கன்னாவே பிளஸ் ஓ மைனஸ் வருதா, அதுல எல்லாம் கவனமா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு பிழையா வரும்போது வரக்கூடிய ஆன்சரும் இதுல இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 7th கொஸ்டினுக்கு நீங்க மாறி போட்டிருந்தீங்கன்னா பிளஸ்லயே யூவை வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆன்சர் 65 வந்திருக்கும், தேர்ட் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு, தச்சலா நீங்க ஒரு ஸ்பீடை செய்யும்போது தச்சையில ஒன்றை கவனிக்காம விட்டாலும் பிழைச்சிடும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஸோ அப்படி இந்த 8வது கொஸ்டினை பார்ப்போம். ஸோ ஒரு சீரான உருளைக்கோளில் காட்டப்பட்டுள்ள ஏபிசி எனும் அச்சுக்கள் பற்றிய சடத்துவ திருப்பங்கள் ஐஏ ஐபி ஐசி தரப்பட்டு இருக்கு. ஸோ இப்ப அவங்களுக்கு இடையிலான தொடர்பு கேட்கறாங்க, எது பெருசு எது சின்னன்னு கேட்டிருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரது என்னது, சடத்துவ திருப்பம் எதுக்கு கூடன்னு எப்படி பார்க்கலாம்டா, திணிவுகள் வந்து அந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ், அதாவது அந்த சுழற்சி அச்சை விட தள்ளி போயிருந்தா, இப்போ உதாரணமா இப்ப இந்த பாயிண்ட பற்றி நான் சுழற்சி அச்சுன்னு எடுக்கிறேன், இந்த திணிவுகள் வந்து பரம்பி பல தூரத்துக்கு, இதுல இருந்து செங்குத்து தூரம் கூடவா போயிருந்தா, இவ்வளவு தூரத்துக்கு போயிருந்தா சுழற்சி அச்சு கூட கூட அந்த திணிவு பரம்பல் கூட கூட என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சடத்துவ திருப்பம் கூடும். ஏன்னா mr². ஸோ ஆர் கூடிச்சுன்னா, அதாவது இந்த புள்ளியில தூரம் கூடிச்சுன்னா என்ன நடக்க போகுது, இந்த சடத்துவ திருப்பம் கூடும். அதே மாதிரி தான் இங்கே நடக்க போகுது. இப்ப இந்த ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா, ஏ வழியில ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா எல்லாத்தனையும் என்ன நடந்திருக்கு, பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. எல்லாத்தனையும் இதுக்குள்ளதான் இருக்கு, இவரை சுத்தி கொஞ்சம் ரேடியஸ் உள்ளதான் இருக்கு. ஸோ ஏக்கு தான் என்னவா இருக்க போகுது, ஆக குறைவான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது சடத்துவ திருப்பம் இருக்க போகுது. அப்படி பாத்தீங்களா, என்ன ஆன்சர், இந்த ஆன்சர் வரலாம், இல்லாட்டி இந்த ஆன்சர் வரலாம், இல்லாட்டி செகண்ட் ஆன்சரும் வரலாம். சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஐபிக்கு ஐசிக்கு. ஆனா இப்ப ஐபி எங்களுக்கு தெரியும் என்னது, இல்ல இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் அதே பக்கம் இருக்க போகுது, அந்த பக்கம் இருக்க போகுது, mr² இருக்க போகுது. இந்த பக்கம் m/2 இருக்கு திணிவு, அந்த பக்கம் m/2 தான் இருக்கு திணிவு. ஸோ அது பிரச்சனை இல்லை, r² இருக்க போகுது. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, ஸோ இவ்வளவு தூரம் இருக்குது, இந்த பக்கம் இவ்வளவு தூரம் தான் இருக்கு. ஸோ சமச்சீரா இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவரை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்டா, என்ன மீனிங் உண்மையிலே, இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா பி சியை பற்றி நான் பி எடுத்திருந்தேன்டா, அதாவது பி பாயிண்ட் இவ்வாறு இருந்திருந்தா இந்த பாயிண்ட கட் பண்ணிட்டு இஞ்சால ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப அந்த சிஹெச் பியா தொழிற்படும். இப்ப நான் சொல்றது விளங்கி இருக்கும். இப்ப சிஹெச் இருக்கட்டும், இப்ப இதே அளவு பீஸ், அதாவது இந்த கேப்புக்கு இடையிலான பீஸை நான் இங்க இருந்து கட் பண்ணி இதை கொண்டு வந்து இந்த இடத்துல பொருத்தி விட்டேன்டா, என்ன அதுக்கு தான் என்னது பிஹெச். இதை நான் வந்து இப்ப பிஹெச்ன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்திருக்கு, இந்த பீஸை கொண்டு போய் இவ்வளவு பக்கத்துல இருந்தது என்ன செய்திருக்க, கொண்டு போய் ஆக தூரத்துல போட்டிருக்க. வளமையா பி ஆக்சிஸா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று இருக்கு. ஆனா இவர் என்ன செய்திருக்கார், இதை கொண்டு போய் அங்கால போட்டிருக்காரு சி ஆக்சிஸ்ல. ஸோ இன்னும் தூரம் டிஸ்டன்ஸ் கூடிட்டு, ஆர் இன்னும் கூடிட்டு. ஸோ ஐசி தான் ஆக கூடவே இருக்க போற. ஸோ ஐசி ஆக கூட, ஐஏ ஆக குறைவு. ஆகவே எத்தனையாவது ஆன்சர், செகண்ட் ஆன்சராக இருக்க போகுது. அப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். மரச்சதுரமுகி ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு முகவையில் உள்ள நீரில் மிதக்கின்றது. நேரம் t நோட்டில் ஓய்வில் இருந்து முகவை கீழ்முக திசையில் மாற ஆர்முடுகளுடன் இயங்க தொடங்கிட்டது. ஒரு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கீழே போகுதா இந்த தொட்டி. சரி, இப்ப சதுரமுகியின் நீரில் அமிழ்ந்துள்ள பகுதியின் கனவளவு, அதாவது நீருக்குள்ள இருக்கிற அந்த பகுதியின் கனவளவு v வந்து எவ்வாறு அந்த டைமோட மாறுபடும்னு கேட்கிறாங்க. ஸோ இப்ப இதுக்கு காண்றதுக்கு என்ன காணணும், இப்ப பாத்தீங்கன்னா அமிழ்ற கனவளவை ரிலேட் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் என்னது, கட்டாயமா ஈக்குவேஷன் பாவிக்கணும், மேலுதைப்பு அப்ரஸ்ட காணணும், மேலுதைப்பை காணணும். ஸோ u is equals to v rho g. ஸோ இப்போ நீங்க இதுக்கு என்ன கருதிங்கன்னா ஈஸியா இருக்கும், படம் ஒன்று ஒரு போஸ்ட் டயக்ராம் ஒன்று கருதிங்கன்னா ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இவட்ட வெயிட் இருக்க போற W மேல் நோக்கி அப்த்ரஸ்ட் இருக்க போற கீழ் நோக்கி ஆக்சலரேட் ஆக போற. ஏன்னா ஒரு தொட்டி போனாலும் அந்த தொட்டிக்குள்ள இருக்கிற ஒப்ஜெக்டும் என்ன செய்யணும், அதோடய சேர்ந்து ஆக்சலரேட் ஆகணும் கீழே. ஸோ இப்போ இதுல நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது, W மைனஸ் U சமன் MA. ஏன்னா கீழ் நோக்கி ஆக்சலரேட் ஆற, ஸோ W விட U கட்டாயமா குறைவா இருக்கணும். ஸோ W மைனஸ் U இஸ் ஈக்குவல்ஸ் டு MA. ஸோ U இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்க போகுது, W மைனஸ் MA. ஆகவே இதுல சொல்லலாம் யூக்கு பதில் என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம், V rho G. அப்ட்ரஸ்ட் வந்து V rho G க்கு ஈக்குவல். ஸோ V rho G இஸ் ஈக்குவல்ஸ் டு W மைனஸ் MA. ஸோ இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், மேஸ் மாறாது. ஏன்னா லிஃப்ட்ல அந்த பாக்ஸை வச்சுட்டு அது ஆக்சலரேட் ஆக போகுது கீழ் நோக்கி. ஸோ அது கட்டாயமா மாற போகுது இல்லை, வெயிட் மாறாது, ஜி மாறாது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லிக்விட் டென்சிட்டி மாறையில. ஸோ என்னவா இருக்க போகுது, இந்த வால்யூம் அதாவது அமிழ்ந்திருக்கிற இந்த கனவளவும் என்னவா இருக்க போகுது, மாறாது, பிக்ஸ்டான பெருமானம். ஸோ கீழ் நோக்கி ஏர் முடுவும் போது என்ன நடந்திருக்கு, சீரான ஏர் முடுவலோட போறதுனால யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்கிறனால என்ன நடக்க போகுது, எந்த இடத்துலயும் அவர்கிட்ட கனவளவு மாற போறது இல்லை டைமோட. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா பாரு நேர்கோடான ஒரு கிராஃப் வர போறது, அதாவது ரேடியன் 0. இவ்வாறான கிராஃப் கிடையான கிராஃப் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கேள்வி பார்ப்போம். ஒரு கிடை நிலத்தில் ஒரு பீரங்கி தானப்படுத்தப்பட்டிருக்கும். அதே வேளை பீரங்கி இருக்கும் இடத்திலிருந்து 2000 மீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்கில் படுமாறு அதில் இருந்து ஒரு வெடிகுண்டு சுடப்படுகின்றது. ஸோ ஒரு பொம்மை பிளாஸ்ட் பண்றாங்க, 2000 மீட்டர்ல அவங்களோட பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெடிகுண்டு பாதையில் ஒரு குறித்த புள்ளியில் தற்செயலாக வெடிகுண்டு AB என்னும் இரு பகுதிகளாக வெடிக்கிறது. ஸோ 2 பகுதிகளாக வெடிக்குது AB. ஏயின் திணிவு பியின் திணிவின் 2 மடங்காக இருக்கும். அதே வேளை இரு பகுதிகளும் ஒரே நிலைக்குத்து தளத்தில் சென்ற பின்னர் ஒரே கணத்தில் நிலத்தில் படுகின்றன. ஸோ ரெண்டுமே என்னவா, ஒரே கணத்துல தான் நிலத்துல படுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏண்ட திணிவு பீன திணிவுன்னா 2 மடங்கு தந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தந்திருக்க அடுத்த பீரங்கில் இருந்து இலக்கின் திசையில் 1800 மீட்டர் தூரத்தில் ஏ படுதா. ஸோ ஏ வந்து எவ்வளவு தூரம், 1800 மீட்டர்ல படுதா. இப்போ இதுல வந்து ஒரு வெடிப்பு நிகழ்ந்திருக்கு. ஸோ வெடிப்பு நிகழ்ந்தா என்னத்தை பார்க்க போறீங்க, கட்டாயமா புறவிசை இருந்திருக்கு. அதேன்னு சொன்னா ஏ வந்து பிக்கு ஒரு போஸை கொடுத்திருக்கு, பி வந்து அதுக்கு சமனான போஸை ஏக்கு கொடுத்திருக்கும். ஸோ டோட்டலா இந்த சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா, அந்த வெடிகுண்டை பாத்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, அதுல வந்து புறவிசை இருக்காது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா புறவிசை இல்லாட்டி நாங்க எங்களுக்கு தெரியும் என்னது, உந்த காப்பு தத்துவம், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஆனா இப்ப இதுல வந்து நீங்க கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்றது கஷ்டம், ஏன்னா வெலோசிட்டி காணணும். ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை வந்து எப்படி செய்யலாம்டா, அதாவது உந்த காப்பு தத்துவத்துக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மெத்தட் இருக்கு. அதாவது என்னது, ஒரு புறவிசை இல்லாட்டி, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாட்டி முக்கியமான விஷயம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறாது, அந்த பொருளோட புவியீர்ப்பு மையம் மாறாது. இப்ப என்ன நடந்துருக்கு பாருங்க, இப்ப பொருள் நோமலா போயிருந்தா புறவிசை ஒன்றுமே இல்லை. ஸோ நோமலா போயிருந்தா எங்க வந்திருக்கும், 3m இந்த இடத்துல வந்திருக்கு, 2000 மீட்டர்ல வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன செய்துட்டா, 2 பகுதிகளாக உடைஞ்சிட்டா, 2m மெட்ட பக்கம் m. ஸோ இப்ப நாங்க என்ன பார்க்கணும்டா, இதுல வந்து புறவிசை தொழிற்படையில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேற இல்லை. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னவா இருந்திருக்கணும், இவ்வாறு தான் இருந்திருக்கணும், இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும், 3m இந்த பக்கம். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் 2m 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுண்டா. ஸோ இந்த பக்கம் m எவ்வளவு மீட்டர் தள்ளி இருக்கணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துக்கு வரணும்டா, இந்த பாயிண்ட்டுக்கு வரணும்டா, எவ்வளவு தூரம் இந்த m அங்கால போகணும்டா, 400 மீட்டர். அதை எப்படி காணலாம், இது 2m. ஸோ 2m into 200 is equals to m into distance x. ஸோ வெட்டிங்கள்டா என்ன வர போகுது, x is equals to 400 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது, 400 மீட்டர். ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் ஈஸியா காணலாம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணாம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தொழிற்படாட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு மையத்தான மாறாது. இந்த ரூலை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இலவாக கண்டுபிடிச்சலாம். இது வந்து கணக்கு கேள்விகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஈஸியாகவும் செய்திடலாம். ஸோ இந்த வீடியோல நாங்க டியூட்டோரியல் 3க்கான ஃபுல் கேள்விகளையும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்குள்ள ஏனிய டியூட்டுக்கான தொடர்பான வினாக்களையும் வடிவான டீட்டெயில்டான ஆன்சர்ஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ.